வணக்கம். இப்போதான் எங்க இருக்கேன், நல்லா ஈஸியால தான் இருக்கேன். நான் இங்க ஒரு சவாரி தான் வந்திருக்கேன். என்னால வெயில் தாங்க முடியல, எனக்கு ரொம்ப வெயில் அடிக்குது. சரி, வெளியே போவோம். வெளியே போயினா நமக்கு இப்போ எல்லாம் தெரியும். பாத்தீங்கன்னா காரை லாக் பண்ணுவோம். இப்போ நம்ம காரை லாக் பண்ணிட்டோம். நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு தான். ஈசிஆர் ரோட்ல இங்க ஒரு ஹெரிட்டேஜ் வீடுன்னு ஒரு என்ன தக்ஷின் சித்ரான்னு ஒரு மியூசியம் இருக்கு. இந்த மியூசியத்துல தான் வந்திருக்கேன். இந்த வெயிலுக்கு ஒரு தண்ணி வாங்குவோம், 10 ரூபா பாட்டில் தண்ணி. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஒரு தண்ணி பாட்டிலை வாங்கி, சரி தண்ணி பாட்டிலை வாங்கினேன். எனக்கு ரைடு வந்துட்டு இருந்தது ரேப்பிடோவில். பட் ரேப்பிடோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே டைமில் ரைடு வரனால ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால ஒரு 400 500 டியூட்டி எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வெயில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்துல நிறைய ஹோட்டல் இதெல்லாம் இருக்குது, சாப்பிட டைம் ஆச்சு. நமக்கு சாப்பாடு வீட்டில் தான். ஸோ ஈசிஆர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தக்ஷின் சித்ராவில் ஒரு பார்ட்டியை எடுத்து கொண்டு விட்டேன். அங்கே டிராப் முடிஞ்சிருச்சு. இனி வேற ஏதாச்சும் ஒரு ரைடை பார்த்தா நமக்கு போகணும். நம்ம வண்டிங்க தான் நிற்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இங்கிருந்து எப்படியாச்சும் ஒரு ரைடு கிடைச்சானா சிட்டியை பார்த்து போயிடலாம், வீட்டுக்கே போயிடலாம். அந்த சைடு ரைடு கிடைக்க மாட்டேன். மெயின் ரோட்ல நிற்கிறேன், ஈசிஆர்ல நிற்கிறேன். இன்னைக்கு ஏதோ ஸ்கூல் லீவ் போல நிறைய பேர் நிறைய டூர் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க, பைப் பண்றாங்க. ஆனா நமக்கு சாப்பாடும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. வண்டியில வெயிட் பண்ணி தான் இருக்கேன். நெக்ஸ்ட் ரைடு வரும் வரைக்கும் நம்ம இங்க வெயில வெயிட்டிங் தான். கண்டிப்பா எனக்கு ரைடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணுவோம். கண்டிப்பா ரைடு எடுத்துட்டு அப்படியே சிட்டியை பார்த்துட்டு போக வேண்டியதான். அதுக்காக வெயிட்டிங். நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இங்க நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது. மதுரை மனம், அங்க பாருங்க ஊர்னி, செட்டிநாடு, இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டு அப்படியே போறேன். ஓகேவா, நமக்கு வீட்டு சாப்பாடு தான். நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க.